Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட். MCR Pure Cotton Club. Formals and casual shirts. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. நாங்க கூப்பிட்டுட்டு நீ வரலைன்னா உடனே நாங்க சின்ன பணம் ஆக்கிடுவோம். உன் படத்தை தான் நம்பி இருந்த பொங்க அன்னைக்கு படம் இல்லை பிரதர். அது எங்களுக்கு கட்டாயமாக 100% தெரியும். ஏன்னா இவர் இதில் உண்மையான குற்றவாளி யாருன்னா நம்பர் 1 விஜய். நம்ம ஐயா அமித்ஷா அவர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் எப்படின்னா வாடா சரியா தான் மாட்டுனீங்க அப்படின்னு உள்ள போனதுமே ஒரு தனி இருட்டு அறையில் குழா வச்சுட்டாங்க 2.5 மணி நேரம். இந்த 4 முனை போட்டி நடக்கும் பொழுது அவங்கவுங்க ஓட்டுடைய விழுக்காடு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி 200க்கு அதிகமான தொகுதிகள் வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் அவருக்கு என்ன தேவை? அவர் என்ன சொல்ற டயலாக் கவனிச்சிங்களா? திமுகவா டிவிகேவா, ஸ்டாலினா விஜயா சொல்லிட்டார்ல. அப்போ அவருக்கு 2வது இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்று சில தரவுகளும் சொல்லுது. எடப்பாடிக்கு என்ன சிக்கல்னா, எப்போ போய் பிஜேபியோட சேர்ந்தாருனோ அப்பயே -15 விழுக்காடு ஓட்டு முடிஞ்சு போச்சு. அதனாலே அமித்ஷா பேசி பார்த்தாரு, ஒத்து வரல. அப்போ நீ ஒழுங்கா மரியாதையா வர்றியா வரலையா அப்படின்னு மிரட்டுறாரு. நீங்கள் வெள்ளை பேப்பரை எழுதி வச்சுக்கிறீங்க. நீ என்ன செஞ்சிருக்கன்னு நீ ஒத்துக்கிறனும்ல. ஆமா நான் செஞ்சது தப்பு தான் ஒத்துக்கிட்டு நீ அதுக்கான வழிகளை தேடணும்ல. அதை விட்டுவிட்டு இல்லைன்னு அடிச்சு கொட்டினா அவன் வந்தேன் போறான். யாரை பார்க்க வந்தேன்? அப்ப நீ யாரு? நீ ஒரு சினிமா கூத்தாடின்றது மக்களுக்கு தெரியும். இப்ப நீ அங்க போய் மாட்டிக்கிட்ட. அங்க மாட்டினது கூட நாட்டு நலனுக்காக இல்ல. டே அமித்ஷா ஒரு சங்கி பையடா, சங்கி கட்சிடா அப்படின்னு நாங்க எதுக்குறோம். ஆனா உனக்கு என்ன பிரச்சனைனா முதல்வர் சீட்டு நேர வேணும். பாஜக கூட கூட்டணி அமைச்சா கரூர் சம்பவம் முடிச்சிருவீங்க. சிபிஐயில் போன எந்த வழக்குக்குமே தீர்வு கிடைத்ததில்லை. அது எல்லாமே அரசியல் பழிவாங்குதல். பஸ் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்குல? கரூரில் தான் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, சிபிஐ கண்ட்ரோலில் இருக்குது. அந்த பஸ்ஸை வாங்கிக்கிட்டு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டு அப்படியே பிஜேபியோட இணைஞ்சிருவார். எழுதி வச்சுக்கோங்க. இணையவில்லை என்றால் சிறைச்சாலை. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். கடந்த செப்டம்பர் 27 அன்னைக்கு கரூரில் பெரிய துயரம் சமன் வந்தது. தமிழக வெற்றி கழக விஜய் அவர்கள் தேர்தல் பரப்ப வரும்போது பார்த்தீங்கன்னா 41 பேர்கிட்ட உயிரிழந்திருந்தாங்க. ஸோ இப்போ சிபிஐ அழைத்தா நேற்று டெல்லி போயிருக்காரு. ஸோ டெல்லி போனது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா எலெக்ஷன் இன்னும் 2-3 மாதத்தில் வருது. இந்த இப்போ கூப்பிட்டு இது பண்ணுறது கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்கா, என்ன அழுத்தம் காரணமா, இல்லை சாதாரணமாக சிபிஐக்கு இது பண்ணுறதா? அதாவது அந்த நிகழ்வு நடந்ததுமே உங்களுக்கு மெமரி சரியாக இருந்துச்சுன்னா அடுத்த நாள் காலையில் நீங்கள் தான் எனக்கு இன்டர்வியூ எடுக்கிறீங்க. நீங்கள் ஏன்னா உங்கள் கரெக்டாக டிவி தான் எனக்கு எடுக்குது. நான் அப்போயே ரொம்ப தெளிவாக நான் சொன்னேன். இதில் உண்மையான குற்றவாளி யாருன்னா வேறு யாருமே இல்லை. 3 பேர் சொல்லியிருப்பேன். நீங்கள் திருப்பினா போட்டு பாருங்கள். ஒன்று நம்பர் 1 விஜய். நம்பர் 2 இப்படிலாம் நடந்தால் அங்கே மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு அறிந்து அனுமதி கொடுத்து அந்த போலீஸ் அதிகாரி, அந்த ஏரியாவில் இருக்கிற முக்கியமான போலீஸ் அதிகாரி. 3வது தான் குழந்தையெல்லாம் கொண்டு போனால் செத்து போயிடும்னான்னு தெரிஞ்சும் கூட அங்கே போய் ஒரு சினிமா போதையில் போன அந்த பெற்றோர்கள், நீங்கள் 3 பேருமே குற்றவாளிகள். அது மட்டும் இல்லாமல் இதை பூரா நியூஸில் கொடுத்து இதை பெருசாக மக்கள்கிட்ட அதாவது ஒரு ஆர்வத்தை தூண்டின அந்த மெயின் மீடியா. இது நாளை நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் போட்டு திரும்பி பாருங்கள். ஆனால் அது என்ன ஆகி போச்சு, இவர்கள் உடனே இவர் தான் கேட்டார், எங்களுக்கு சிபிஐ கொடுங்க அப்படின்றவன். நான் இருக்கா? எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு தமிழ்நாடு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, கொடுங்கன்னாங்க. அது பிஜேபி ரெடியாக இருந்துச்சு. எப்படா வலையில் சிக்குவாங்க, எப்படா வலையில் இவங்களை பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்த காலகட்டத்தில் இவங்களா போய் உள்ளே விழுகிறாங்க. அந்த நம்ம முன்னோர் சொல்லுவாங்க, பிடிக்க நினைத்ததனவோ பிள்ளையாறு தான், அவசரத்தில் தும்பிக்கை வாளாகி விட்டது, நம்பிக்கை பாழாகி விட்டது. பிடிக்க நினைச்சது பிள்ளையாரு, ஆனால் கடைசி குரங்கா மாறிடுச்சு. அது மாதிரி என்ன ஆகி போச்சு. இப்போ போய் சிபிஐயில் போனால் நமக்கு ஓரளவுக்கு நேர்மையாக சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருக்கலாம். இல்லை நம்ம நினைக்கிறமே அவர் நடப்பார் என்று கூட இவர் எதிர்பார்த்துருக்கலாம். நம்ம ஐயா அமித்ஷா அவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எப்படின்னா அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க கட்சியில் மாணவர் அணி இருக்குது, மகளிர் அணி இருக்குது, இளைஞர் அணி இருக்குது, இப்படி பல அணிகள் இருக்கலாம். அது மாதிரி அவருக்கு அமலாக்கத்துறையும் ஒரு அணி, பிஜேபி அணி. அதே அமலாக்கத்துறை மட்டுமல்ல, சிபிஐயும் அவருக்கு ஒரு அணி. அது மட்டுமல்ல, வருமான வரித்துறையும் அவருக்கு ஒரு அணி. அந்த வகையில் வாடா சரியாக தான் மாட்டுனீங்க அப்படின்னு உள்ளே போனதுமே நேற்று போயிருக்கிற நமக்கு தெரியாத செய்திலாம் நான் சொல்கிறேன். இப்போ எங்களுக்கு சிபிஐயில் சில பேர் இருக்கிறாங்க ஆட்கள். அதுக்காக பெரிய பெரிய ஆட்கள் இல்லை, அங்கே சும்மா ஒரு டீ காப்பி கொண்டு கொடுக்குற ஆள்லாம் இருப்பாங்களே, கொடுக்காம யாரும் இருக்க முடியலை. வேறு தனி இருட்டு அறையில் குழா வச்சுட்டாங்க 2.5 மணி நேரம். எதுவுமே பேசலை. வாப்பா உட்காரப்பா அப்படின்ட்டாங்க.
ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஷாருக் கான் வந்து பயம் பிரச்சனையில் போனவே இப்படி கையை கொடுத்துருக்குறாங்க, கையை தட்டி விட்டுருக்குறாங்க, ஏய் நீ யார், நடிகர் தானே அப்படின்னு. இது மாதிரி ஒரு வகையான மன உளைச்சலை உருவாக்கிடுவாங்க. இவர் 2-2.5 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்துருந்ததில் இல்லைனா ஒரு இருட்டுக்குள்ளே தானாக போட்டாங்க, ஒன்றும் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னு அவர் ரொம்ப மன உளைச்சல் இருந்ததாக நமக்கு செய்தி கிடைத்திருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா காலான்ற ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தில் வந்து குமார் நீ தான் குமாரா அப்படின்னு ஒரு டைலாக்லாம் பேசுவார். முடிச்சதுமே டக்குன்னு அந்த வில்லன் அங்கேருந்து எழுந்துச்சு வருவார், அந்த ஆஃபீஸுக்குள்ளே இருந்து வருவார். அது மாதிரி நேற்று என்ன நடந்திருக்குன்னா, நேரடியாக அதுக்கு அமித்ஷா வந்தாரா நீ என்கிட்ட கேட்கக்கூடாது, அமித்ஷா ஒன்றும் அங்கே வரல, அவருக்கு இது பூராமே வீடியோ காலில் போயிருக்குது. இங்கே என்னென்ன நடக்குது, ஏன்னா அவர் தானே அந்த இலாக்காவுக்கு அதிகாரி இல்லை மந்திரி, அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது நேராக போயிருக்கிறாங்க. ஒரு நோட்டு புக்கை கொடுத்துருக்குறாங்க. நோட்டு புக்கில் எஸ் நோ அவ்வளோதான். அதுக்கு எஸ்ஆர் நோ மாதிரி நீ எழுதி அனுப்புப்பா அப்படின்னு நோட்டை கொடுக்கமே இவரும் வாங்கி எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் க்ளீனாக எழுதி முடித்த பிறகு அப்புறம் விட்டுட்டாங்களாம். அமைதியார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. இவருக்கு ஒரே குறையும் போயிட்டுனா கூப்பிட்டாங்கன்னா எதாவது பேசுவாங்க கொள்வாங்க, பார்த்தா ஒன்றுமே பேச மாட்டாங்க. ஒரு 50 கொஸ்டின் கேட்டுருக்குறாங்க. கொஸ்டினை கூட நேரடியாக கேட்கலையா, எஸ்ஆர் நோ கேட்டு முடிச்சுட்டு நாளைக்கு பார்த்துக்குறோம் அப்படின்னு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இன்னொரு நோட்டை கொடுத்துருக்குறாங்க. அந்த நோட்டு முடிஞ்சு போச்சு, இந்த நோட்டை கொடுக்கவுமே அவங்க எதிர்பார்த்தது என்னென்னா கூட்டணி வர்றையா வரலையா, அதில் இருந்துருக்கு அந்த கொஸ்டின். அதில் மட்டும் இவர் வந்து ஒன்றும் போடலையா, எஸ்ஸும் போடலையா நோவும் போடலையா. அப்போ அவங்க சொல்லிட்டாங்களா, அப்போ நீ கொஞ்சம் நேரம் இருப்பா தம்பி அப்படின்னு. நீ நேற்று நியூஸே பார்த்துருப்பீங்களே, ஏறக்குறைய ஒரு 3 மணி நேரம் கடைசி நேரத்தில் வந்து வெளியில் விடுமா உள்ளே விடுமான்ற மாதிரி அமைதியாகவே அங்கே வச்சாங்க அப்படின்ற மாதிரி செய்தி உங்களுக்கு எல்லாம் பரவி இருக்கும். இதுதான் விஷயம் மக்களே, வேறு ஒன்றுமே இல்லை. அது என்னன்னா கூட்டணி வாப்பா தம்பி அப்படின்றாங்க நேரடியாக. அது நேரடியாக கேட்கும்போது இவர் வந்து என்ன எங்கே போயிட்டாருன்னு தெரியல, இவர் ஏதோ கோவா போயிட்டாராம், அதனால் வந்து ஃபோனை எடுக்கலையாம். அதுவும் அமித்ஷா அடித்து ஃபோன் எடுக்காமல் இருந்தால் விடுவாங்களா. அப்பா அவங்க சொல்லிட்டேன், நீ எடுத்தால் ஃபோன் எடுக்க மாட்டேறியா, உன்னை வர வைக்கிறேன் வாங்க தம்பி அப்படின்னு சொல்லுதியா. இப்போ ஆளை கொண்டு போயிருக்கிறாங்க. கொண்டு போயிட்டுமே கொஸ்டின் ஆன்சர் கொடுத்ததில் அவர் எல்லாம் ஃபுல் பண்ணி கொடுத்துட்டாராம். அந்த இன்னொரு நோட்டு புக்கில் எதுவுமே எஸ் எழுதுனேன் நோ எழுதுனேன். சரி தம்பி, பொங்கலுக்காக கொஞ்சம் பொங்கி போய் இருப்ப, ஆனால் நீ வந்து பொங்கலை போய் கொண்டாடிட்டு 19 வந்து திருப்பி ரிட்டர்ன் பேக்கில் வாப்பா தம்பின்னு இப்போ அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ இதில் முக்கியமான கேள்வி, நம்மளே சில நேரங்களில் சொன்னோம், இவர் பிஜேபியோடைய கையால் தான் வேலை பார்க்குறாரு, அவங்க தான் இயக்குறாங்க அப்படின்னு சொன்னால். ஆனால் நீங்கள் வந்து இப்போ கேட்பீங்க, ஏங்க இந்த அதான் அவர் கையெழுத்தே போடலே இல்லை, அப்புறம் கரெக்டாக தானே இருக்கிற அப்படின்னுமே. நெறியாளர் நீங்களே முகத்தை மறைச்சிக்கிட்டு தானே கேள்வி கேட்குறீங்க. அது மாதிரி அங்கே என்ன ஆகி போச்சுன்னா, நான் வர்றதுக்கு ரெடியாக தான் இருக்கிறேன், ஆனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு இருக்கிறாரு. என்னங்கடா இது பிரச்சனையாக இருக்குது, வர்றோம்ன்ற ஆனால் வரமாட்டேன்றிய என்ன பிரச்சனை, அப்படியே நீ எங்கிட்ட விளையாடுறியா, போடுற அந்த சினிமாவை. இவர் என்ன சொன்னார், வர்றேங்க ஆனால் பார்ப்பங்க அப்படின்ற மாதிரி இழுத்து அடிச்சிருக்கிறாரு. நீ அந்த அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டியா, போடு படத்தை நல்லா யோசித்து பாருங்கள். இது வரைக்கும் எத்தனையோ படங்கள் அவர் படங்கள் வந்திருக்குது. அங்கே சென்சார் பிரச்சனை இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டேட்டு மாறினாலும் கூட 2-3 நாளில் வெளியிட்டுருவாங்க. இப்போ இந்த படம் எதுக்காக எடுக்கப்பட்டது, பொங்கலுக்காக எடுக்கப்பட்டது. ஏறக்குறைய பல மாதங்களுக்கு முன்னாலேயே முடிக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஏன் பொங்கலுக்கு வெளியிடலை, நீ அந்த கேள்வியை நெறியாளரே பொதுமக்களை கவனமாக கவனிக்கணும். என்னென்னா தம்பி வர்றேன்றேன் ஆனால் வரமாட்டானே, அப்போ போடு. அதுமாதிரி படமும் வரும் ஆனால் வராது அப்படின்ற மாதிரி இப்போ படத்தை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. பொங்கல் அன்னைக்கு படம் இல்லை பிரதர், அது எங்களுக்கு கட்டாயமாக 100% தெரியும். ஏன்னா இவர் வந்து வர்றோம்னு சொன்னார்ல, ஆனால் ஏன் வரலைன்னு சொல்லியிருக்கிறான்றதை நான் உங்கள்கிட்ட முதலாக கலெக்டர் நம்ம தொலைக்காட்சி மாதிரி தானே அதை உண்மையை சொல்லியாகணும். நான் தப்பாக இருந்தால் நீ என்கிட்ட சொல்லுங்க, நான் விளக்கம் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு முதல்வர் வேட்பாளராக நான் பிரகடனப்படுத்திட்டேன், அதை நம்பி என்னோடய தம்பிமார்கள்லாம் வந்துட்டாங்க, சினிமா ரசிகர்லாம் தொண்டராக வந்துட்டாங்க. பல பேர் இப்போ கட்சியில் நான் கொண்டாந்து சேர்த்துட்டேன், செங்கோட்டையன் உட்பட பல லீடர்கள் என்கிட்ட வந்துக்கு இருக்கிறாங்க. ஏன் காங்கிரஸ் கூட என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. அவர் சொன்னது பிரதர், நமக்கு அங்கேருந்து கிடைத்த சோர்ஸு சில பேருக்கு மட்டும் வர, எங்களுக்கு சோர்ஸ் வரும். சரி இப்போ வந்து காங்கிரஸ்டையும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. எங்கள்கிட்ட இது மட்டும் நீ காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்திக்கிறியா, இரு நீ அமைதியாக தனியாக இருந்தால் கூட கவலை இல்லை, காங்கிரஸ்லேயே பேசுகிறியா, நாங்கள் காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்க முயற்சி கொண்டு இருக்கிற இந்த வேலையாக பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த கடுப்பில். ஏன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட இப்போ பராசக்தின்னு ஒரு படத்தை எடுத்து அங்கே யார் எதிரியாக காட்டுறாங்க, காங்கிரஸ் தானே எதிரியாக காட்டுறாங்க, யதார்த்தமான உண்மை தானே. அப்போ அவங்களாம் நான் சொல்கிறத கேட்குறாங்க, ஒழுங்காக உனக்கெல்லாம் இந்த வேலை பண்ணுற மாதிரி அவங்க மனநிலை, அது உண்மையாக இருக்கலாம் பொய்யா இருக்கலாம், மனநிலையில் நீ வந்து உன் படத்தை விட மாட்டான், ரைட்டா. படத்தை வந்து பொங்க கழித்து பொங்க வைப்போம். இப்போ அமைதியார். இப்போ நீ என்ன வர்றியா வரலையானதுமே இவர் சொல்லிக்க, நான் தான் முதல்வர் இருக்கார். வர்றேங்க, நான் தாங்க முதல்வர், ஒன்றும் பிரச்சனைன்னு. ஆனால் நான் அவர் சொல்லியிருக்கார், ஏற்கனவே நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டோம்ங்க, நேருக்கு பேசலை, எல்லாம் இடைத்தரகளும் பேசியிருக்கிறாங்க. ஏற்கனவே நாங்கள் வந்து எடப்பாடியே சொல்லி கூட்டியாகிட்டோம், எடப்பாடி தான் நீ வந்து முதல்வர்னு. எடப்பாடியை முதல்வர் ஆக்கிட்டு கொஞ்ச நாள் அவரை போட்டு தள்ளுறதுன்னா ஆளை போட்டு தர்றதில்ல, ஆளை இறக்கி விடுறது எங்களுக்கு ஈஸி. எடப்பாடியை வந்து இறக்கி விட்டு நாங்களே போய் கூட உட்காரலாம்,
நாளைக்கு நாங்கள் அண்ணாமலையை கூட உருவாக்கலாம், இல்லை வந்து யாருமா உருவாக்கலாம், அக்கா தமிழிசையை கூட நாங்கள் போட்டுக்கலாம், உள்ளே ஒரு சிக்கலை உருவாக்கியா சரியில்லப்பா சிக்கல்ப்பா ஊழல் பிரச்சனை இருக்குப்பா பண்ணலாம். ஆனால் நீ மாதிரி ஒரு நடிகனை கொண்டு போய் இங்கே வச்சுவிட்டோம்னா திருப்பி உன்னை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டுமல்ல, அவங்ககிட்ட நாங்கள் வாக்கு கொடுத்துட்டோம். அதாவது நல்ல கேள்விப்பாட்டு, நாங்கள் பிராடுத்தனை புத்தாட்டம் பண்ணாலும் சொன்ன வாக்கில் கரெக்டாக இருப்போம். அதனால் அவர் தான் வந்து அடுத்து முதல்வர். 2 துணை முதல்வர். ஒன்று எங்கள் கட்சியிலேருந்து ஒரு துணை முதல்வரை போடுறோம், உங்கள் கட்சியிலேருந்து ஒன்றே துணை முதல்வரை போடுறோம். அதிகாரத்தில் பங்கு எடுத்துக்கிறோம். அவர் முதலமைச்சராக இருந்தாலும் துணை முதல்வர் 2 பேர். அதுபோக அமைச்சர் வாங்கலாம் அப்படின்றதையா எடப்பாடியை கூட்டிகிட்டு போய் டெல்லியில் பேசின பேச்சு. எடப்பாடி ஓகேன்ட்டார். எனக்கு எது எப்படி இருந்தாலும் எனக்கு இதாக முதல்வராகணும்னு. அவள் பக்கத்தில் சொல்லியிருக்கா, உன்னையே தான் பின்னாடி கவுத்து விட்டாங்கன்னா என்னப்பா அது சிக்கலாகி போயிருப்பா அப்படின்ட்டுருக்காங்க. நான் சொல்லுவேன், நான் வந்து ஜெயலலிதா அம்மாவே ஏமாத்தினாள், சசிகலா வந்து அடுத்த அந்த அம்மா தான் முதல்வர்னு இருக்கிறப்பயே கதை முடிஞ்சு நான் முதல்வர் ஆகிட்டேன். ஏன்ட்டு அந்த கம்பெனியை கொடுத்துட்டு போனாங்க அந்த அம்மா. ஆனால் திருப்பி வந்தப்போ நான் கம்பெனியை ஒப்படைக்காத அளவுக்கு நான் கிங்காக இருக்கேன்னா நான் எவ்வளோ பெரிய ஆள். எனக்கு 1000 நான் அமித்ஷாவை பார்த்துருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கணும்னு அவர் தைரியத்தில் இருக்கிறாரு. அவர் மேட்ரு முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த மேட்ரு ஒத்து வரல பிரதர். இதுதான் 100க்கு 100. சரி, இப்போ அரசியல் கட்சி ஒரு கட்சியோட தலைவர் தான் வந்து கூட்டணியே வந்து முடிவு பண்ணோம். அப்போ கூட்டணிக்கு வரல அப்படின்னா வந்து என்ன வேணா பண்ணுன்றதான் வந்து இது இருக்கா அந்த இதுக்கு விஜய் அவர்களை இது பண்ணுறது? ஆமாம்மா, அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. அப்போ என்னன்னா, நாங்கள் கூப்பிட்டுட்டு நீ வரலைன்னா உடனே நாங்கள் சின்னப்பணமாக்கிடுவோம். உன் படத்தை தான் நம்பியிருந்த, உன் படத்துக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டாக பிரச்சனை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு யாருன்னு உங்களுக்கே தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் இயக்கிறது யார்? அதுக்கு யார் அமைச்சர்? அண்ணன் எல் முருகன் தானே அமைச்சர். எல் முருகனை வந்து சந்திக்கிறதுக்கு வந்து நடிகை மீனாவெல்லாம் சந்திச்சிருக்கிறாப்புல உங்கள் குரூப்பு. எனக்கு கிடைச்ச செய்திங்க. மீனா சொல்லிருச்சான், ஒரு பிரச்சனை இல்லைங்க, உங்கள் படத்தை நாளைக்கே வந்து ரிலீஸ் பண்ணுவோம், நம்ம 2 பேரும் ஒன்றும் நடிக்கலைன்னா ஒரே ஒரு படத்தில் வந்து டான்ஸ் ஆடி இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஒரே ஒரு கையெழுத்தை மட்டும் போட்டுக்கிறோங்க, கூட்டணிக்கு ஓகே அப்படின்னு ஒரு ஓகே சொல்லிட்டேன். புரியல. ஆக்சுவலாக கரூர் சம்பவம் நடந்தது, நீங்கள் சிபிஐ வழக்கு விசாரிங்க, என்ன வேணா பண்ணுங்க, ரைட், ஒரு பக்கம் இருந்தாலும் அது நியாயம் தீர்ப்பு எதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அது இன்னும் 2-3 மாதத்துல எலெக்ஷன் வருது. நீங்கள் இந்த இடத்துல வச்சு நீங்கள் வந்து நீங்கள் கூப்பிட்டு டெல்லி வா உட்காரவே, இது ரூமில் வச்சு உட்காரவைன்னு நீங்கள் உங்கள் சோர்ஸ் சொல்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி இது பண்ணுற தப்பு இல்லையா? அது தப்பு ரைட்லாம் வந்து அமித்ஷாவுக்கு தெரியாது, பிஜேபிக்கு தெரியாது, ஆர்எஸ்எஸ்க்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து வெற்றி மட்டும்தான் அவங்களுக்கு உண்மை. இப்போ ரைட், இப்போ எதிர்கட்சிங்க திமுகன்னு இருக்குது, இங்கே ஆக்சுவலாக தமிழகத்தில் திமுக இருக்குது. இப்போ வந்து ஏற்கனவே வந்து எதிர்பார்த்தது அதிமுக கூட்டணி தான். எடப்பாடி வந்து முதல்ல வரலன்னாரு, அப்புறம் சரின்னு சொல்லி ஒரு இதில் வந்து பேசி வர வச்சுட்டாங்க, முடிஞ்சிடுச்சு. இப்போ தாவேக்க கண்டிப்பாக வந்தாங்கன்னு ஏன் இவ்வளோ அழுத்தம் புரியல. இப்போ தாவேக்க வந்தால் தமிழகத்தில் ஜெயிக்கணுமா? திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதச்சார்பின்மை இந்த கூட்டணி இருக்குது. இந்த பக்கத்து பிஜேபி நிற்கிறாரு, அந்த பக்கத்து வந்து எடப்பாடி இருக்கிறார் பிஜேபியோட சேர்ந்து. இது நின்றோம்னா நான் அப்பயே சொல்கிறேன் பிரதர், எழுதி வச்சுக்கோங்க, மும்முனை போட்டி நடந்தால் அங்கிட்டு பாவம் அன்னை சீமா வேற இருக்காரு. சீமான வேற விட்டீங்களே, சொல்லிட்டேன் சீமான வேற, அனில் குஞ்சு அதெல்லாம் ஒரு பக்கம் பேசியிருந்தாலும் கூட அவர் அனில் குஞ்சு வந்து என்ன திமுக பக்கம் தான் வந்து தாவேக்கா பக்கம் போதான்னு அது ஒன்று இருக்குல்ல. இல்லை அவர் எங்கேயும் போல, அவர் தனியாக அவர் வாட்டுக்கு இருக்கிறார். அவர் என்னையுமே தனியாக நிற்பார், வேட்பாளர்லாம் போட்டு விட்டார்ல, சரிங்களா? அவர் தனியாக வந்து தோக்கணுன்றக்கே ஒரு கட்சி நடத்துவார், அவரை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த 4 முனை போட்டி நடக்கும் பொழுது அவங்கவுங்க ஓட்டுடைய விழுக்காடு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி 200க்கு அதிகமான தொகுதிகள் வெற்றி பெற்றுவிடும். இது உளவுத்துறை ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. ஆனால் அவருக்கு என்ன தேவை? அவர் என்ன சொல்கிற டயலாக் கவனிச்சிங்களா? திமுகவா டிவிகேவா, ஸ்டாலினா விஜயா சொல்லிட்டார்ல. அப்போ அவருக்கு 2வது இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்று சில தரவுகளும் சொல்லுது. இப்போ வந்து திமுக கருத்து தாவேக்கா 3ஆவது வந்து அதிமுக. இதுதான் அங்கே மேலே தெரிஞ்சு போச்சு. எடப்பாடி கடுங்கோபத்தில் இருக்கிறாப்லையா. எடப்பாடி மட்டுமல்ல, எடப்பாடி போய் அங்கே விழுந்துட்டாங்க காலையில், என்னங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, உங்களை நம்பி தான் நான் வந்து எல்லாம் தனியாக. ஏன்னா இப்போ எடப்பாடி வந்து 2வது வந்துருவாருங்க. எடப்பாடிக்கு என்ன சிக்கல்னா, எப்போ போய் பிஜேபியோட சேர்ந்தாருனோ அப்பயே -15 விழுக்காடு ஓட்டு முடிஞ்சு போச்சு. அந்த யோசனை அப்பயே இல்லையே. ஏன்னா 2027 சட்டமன்ற தேர்தலையே நீங்கள் சொல்கிறது கணக்குக்கு பாஜக கூட போனதுனால சிறுபான்மை ஓட்டு போச்சு. சரி, வரமாட்டான்றோம், எப்படியும் வந்து அடிப்பஞ்சு வர முடிச்சிட்டாங்க. இப்போ தாவேக்காவை கூப்பிட்றாங்க. இப்போ தாவேக்கா அதிமுக வந்தால் எப்படி ஒத்து போகும்? அதாவது பிரதர், அப்பயே அவர் போயிருப்பார் பிரதர். அவர் ஏன் போகலைன்னா, அவர் இருக்கிற டக்கலாப்பா இருக்கிறார்ல அண்ணன் ஜெயமாமி பேர்னா, அவர் என்ன சொன்னார், நான் ராஜா மாதிரி இருந்தேன் எங்கள் ஏரியாவில், நான் தான் கிங்காக இருந்தேன், இந்த பிஜேபி கூட்டணி நின்றனால தான் எனக்கு கூட்டணியே நான் வந்து நானே தோற்று போயிட்டேன் அப்படின்னாரு. ஆனால் இதுமாரி நாங்கள் சேரவே மாட்டோம், எங்கள் அம்மா சொன்ன மாதிரி நாங்கள் இனிமேல் பிஜேபி சேர மாட்டோம்னா. ஆனால் இந்த அமித்ஷா என்ன பண்ணிட்டாருன்னா, டேபிளில் போட்டார், இந்த பாரு உன் மயன் என்னென்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துக்க, சம்பந்தி பெங்களூர் என்னென்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துக்க, இப்படி பொசிஷனில் வந்து உன் ரெட்டலையும் சிக்கலில் இருக்குது. நாங்கள் இங்கே செங்கோட்டையனை உருவாக்கியிருக்கிறோம், இந்த பக்கத்து வந்து ஓபிஎஸ் உருவாக்கியிருக்கிறோம், இங்கிட்ட வந்து சசிகலா இருக்குது, இங்கிட்ட வந்து தினகரன் இருக்கார். என்ன சொல்கிறேன்னு, ஐயா
காலில் நான் அங்கே மட்டும் விழுக மாட்டேன், இங்கே விழுவேன். அந்த கதை முடிஞ்சு போச்சு. அது சோலி முடிஞ்சே போச்சுங்களேன். ஆனால் அப்போ விழுகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு வாக்கு ஏன் கொடுத்தாங்க. இவ்வளோ எதிர்பார்க்கணுமா? தாவேக்கா வந்து இது மாதிரி விஜய் வந்து அடிப்பணி வச்சு தான் தாவேக்கா உள்ள கொண்டு தான் ஜெயிக்கணுன்றது அவ்வளோ கட்டாயமா? இல்லை இல்லை ஏன் விஜய்க்கு அவ்வளோ மவுஸ் இருக்கிறனால தான் இப்படி பண்ணுவீங்க? மவுஸ் இல்லைங்க. அவருக்கு ஒரு 12 விழுக்காடு ஓட்டு இருக்குங்க. சும்மா 20 சும்மா டுபாக்கூர் சொல்கிறாங்க. 12 ஓட்டு மேலே இல்லைங்க, மேக்சிமம் 12 விழுக்காடு. அந்த 12 விழுக்காடு சேரும் பொழுது கடந்த முறை பாருங்கள், திமுக அதிமுக கூட்டணிக்கு டிஃப்ரெண்ட் என்ன, 3 சம்திங் 3 விழுக்காடு 4 விழுக்காடு 4 விழுக்காடு தான் வித்தியாசம். அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ இவர் 12 விழுக்காடை கொடுக்கும்போது இங்கிட்ட அடிச்சு ஏறிடும்ல. உங்களுக்கு புரியுதா? அது அப்போ வந்து என்னன்னா வந்து நீ அதிமுக பக்கம் போகாத, திமுக பக்கம் போன்னு சொல்லிட்டு தான் ஸ்டாலின் வந்து இடி வரிசையில் சென்சாரம் வந்துருச்சுன்னு சொன்னாரா? நீங்க சொல்ல கணக்குப்படி பார்த்தா. அதாவது அவர் வந்து எப்படி சொன்னாருன்னு நீ அவர்கிட்ட தான் கேட்கணும். கூட்டணியில் இருக்கிற நாங்கள் பாட்டு எங்கள் முதல்வர் நாங்களே அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர் ஒரு நல்ல இடத்துல கூட சொல்லியிருக்கலாம். அவர் வந்து கூட்டணி இல்லை கணக்கில் இவ்வளோ நாள் மற்றதுக்கெல்லாம் செவி சேர்க்காத வந்து தமிழக முதல்வர் இப்போ ஜனநாயக படம் வரும்போது கூட இடி இருக்கு, மற்றவரெல்லாம் எல்லாமே இருக்கு, அந்த வரிசையில் சென்சார் கூட வந்துச்சுன்னு சொல்லிட்டு தானே ஒரு இது கொடுக்குறாரு. அவர் வந்து ஒரு நியாயத்தின் பக்கம் நின்று குரல் கொடுக்குறாருங்க. நீங்கள் அதை வந்து இது பண்ணாதீங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அரசியலில் அடுத்து முதல்வராக வர வேண்டும், சரிங்களா? முதல்வராக வரும் பொழுது 2 எதிரிகளும் தனித்தனியாக நின்றால் நல்லது. 2 எதிரி ஒன்று சேர்ந்தாங்க நமக்கு சிக்கல் அப்படின்றது அவருக்கு தெரியாதா? அவர் இன்னைக்கு வந்து அரசியல்வாதியா? அவர் பிறக்கும் போதே அவங்க அப்பா பெரிய அரசியல்வாதியா, கரெக்டாக இல்லையா? அதனால் வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு பிரித்து ஆள வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக இருக்கிறார் இல்லையோ, அதுதான் யதார்த்தமான ஒரு சயின்ஸு. இந்த சயின்ஸை வந்து புரிஞ்சவர் தான் நம்ம அமித்ஷா. அதனாலே அமித்ஷா பேசி பார்த்தாரு, ஒத்து வரல. அப்போ நீ ஒழுங்காக மரியாதையாக வர்றியா வரலையா அப்படின்னு மிரட்டுறாரு. நீங்கள் வெள்ளை பேப்பரை எழுதி வச்சுக்கிறீங்க, மிரட்டி ஒன்று சேர்ப்பதற்கான அனைத்து வேலையும் செய்வார். அப்படி இல்லாட்டினா இவரை வந்து நேராக திமுக கூட இருக்க காங்கிரஸ் தான் வந்து என்னன்னா தாவேக்கா கூட பெரிய ஒரு உடன்பாடா போயிட்டு இருக்கு இல்லையா? அப்ப தாவேக்கா காங்கிரஸ் கூட வரது கூட ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குல்ல திமுக. அப்படி போனாலும் கவலை இல்லை திமுகவுக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்ல அப்படி போனா வந்து என்னன்னா வந்து பாஜகவுக்கு பிரச்சனை இல்ல, அதனால தான் இந்த அழுத்தமா? எஸ், கரெக்டாக தெளிவாக சொன்னேன். அதான் நான் முதலே சொன்னேன்ல, நீ சொல்லும்போது அப்போ கேள்விகளை அப்படி பேச விட்டீங்க. ஆக்சுவலாக வந்து அது ஒரு முக்கியமான வேலை. எல்லாம் காங்கிரஸ் பையனோட போய் இந்த பையன் சேர்றேன். அப்போ காங்கிரஸோடு சேர்ந்துட்டானா நாளைக்கு நிரந்தரமான ஒரு நமக்கு எதிரி ஆயிடுவாங்க. நம்ம வந்து அப்புறம் நம்ம ரொம்ப சிக்கலாகி போயிடும். ஏற்கனவே திமுகனால நம்ம உள்ளே போக முடியல, இப்போ இந்த குரூப்பும் சேர்ந்துட்டா நாளைக்கு சிக்கலாகி போயிடும். அதனால் நம்ம விடவே கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானத்தில் தான் நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. பிறகு 19 அவர் போகிறார்ல, 19 அந்த இன்னொரு நோட் இருக்குல்ல, அந்த நோட்டை அப்படியே இங்கே வச்சுட்டு வந்திருக்கிறாரு. அந்த நோட்டில் போய் எஸ்ன்னு எழுதவில்லை என்றால் திருப்பி ஒரு நாள் டேட்டு கொடுப்பாங்க. நல்லா கேட்டுக்க, நான் சொல்கிறேன், எனக்கு தெரியுங்க. திருப்பி ஒரு முறை டேட்டு கொடுப்பாங்க. திருப்பி அந்த டேட்டுக்கு போவார். போய் முடிச்ச அப்புறம் தம்பி நேராக வாப்பா தீகார் சிறைச்சாலையில் போய் நீ உட்காரு பண்ணுவாங்க. அப்புறம் சொல்கிறேன், அப்படியே சொல்கிறேன், உன் மேலே குற்றம் இல்லைப்பா, சாரிப்பா, தெரியாமல் செஞ்சுட்டோம். இல்ல அவர் தான் அவர் மேலே தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு கூட அன்னைக்கு அதை நடக்கும்போது கூட, கரூர் சம்பவம் நடக்கும்போது கூட அவர் என்ன சொன்னார், எங்களுக்கு இவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்த போலீஸ்க்கு ரொம்ப நன்றின்றார். கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன சொன்னார், போலீஸ்லாம் எங்கன்ற ஒரு விஷயமும் பேசினார். அப்போது அந்த போலீஸ் அந்த இடத்துல இல்லைன்றதான் நாங்கள் பிரச்சனையே. அவரே சொல்றாரு, ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு நன்றி சொல்லிட்டு போலீஸ்ல எங்க அங்க போலீஸே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு. அப்போ அவர் அந்த விஷயத்துல அவர் மேல தப்பு இல்லைன்னு தெளிவா நிக்கிறார் இல்லையா விஜய் அவர்கள்? அவர் மேல தப்பு இருக்கா இல்லையான்றத இன்னைக்கு வந்து சிபிஐ சொல்லட்டும், நீதிமன்றம்னு சொல்லட்டும். இப்போ நம்முடைய பார்வை என்னடா, நம்ம ஒரு பொது பார்வையில் நம்ம சொல்கிறோம், பொதுமக்கள் பார்வை அங்கே இருக்கிற வச்சு என்னைக்கு இருந்தாலும். இப்போ வந்து நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேங்க, உங்கள் ஆஃபீஸுக்கு நான் வர்றேன். ஆஃபீஸ் உங்கள் ஆஃபீஸ், நல்லா கேட்டு, உங்கள் ஆஃபீஸில் இப்போ என்னை கூட்டியாண்டிங்க, உங்களுக்கு நான் இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்கிறேன். எனக்கு வர்ற வழியில் நான் ஒரு அரசியல் இருக்கிறேன்ல, எனக்கு நெருக்கடி வரும்ல. அப்போ அதெல்லாம் பாதுகாப்பாக வர வேண்டியது ஏன் பொறுப்பு தானே. இப்போ என்னோட சேர்ந்து இப்போ 4 பேர் வந்திருக்கிறாங்க உங்கள் ஆஃபீஸுக்கு. இந்த 4 பேருக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் தானே கூட்டியாரணும், கூட்டி போயிட்டு முடிச்சுட்டு கூட்டி போகணும். இதானே என் பொறுப்பு. நான் வந்துட்டு உங்கள் வாட்ச்மேனை சொல்கிறதா என்ன, உங்கள் ஆஃபீஸில் வந்து ஒன்று என்ன இது பண்ணல அது பண்ணி ஏற்கனவே என்ன மடக்கிறதுக்கு கேள்வி கேட்குறதுக்கு நீ ரெடி பண்ணி வச்சுருக்கிறீங்க. அப்போ நான் எச்சரிக்கையாக தானே வரணும், கரெக்டாக இல்லையா? அப்போ அது மாதிரி நீ போகிறது யாரை போய் பார்க்க போகிற, உன் மக்களை தானே பார்க்க போகிற, உன் தொண்டரை தானே பார்க்க போகிற, ஒரு ரசிகரை தானே பார்க்க போகிற. இப்போ நீ அவன்கிட்ட போகிற ஆள் நீ வந்து எப்படி போகணும், எல்லா பாதுகாப்பையும் உணர்ந்து போகணும். நீ உனக்கு கொஞ்சம் அறிவு இருந்தால் தப்பா எடுக்கா. செத்து போன 41 பேர், 41 பேரில் ஏறக்குறை 21 பேர் தலித்துகள், அவங்களுக்காக மட்டும் பேசலை, குழந்தைகள். அதுக்காக நான் பேசுகிறேன், சங்கத்தம் இல்லை. அன்னைக்கு பேசுகிறேன். அவர் தான் பண்ண தப்புக்கு காசு வந்து அவர் 10 லட்சம் எல்லாம் கொடுத்துருக்காரு இல்லைங்க. அவர் பண்ண தப்பு ரைட்டு, குடும்பத்துக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி ஒரு விளக்கு ஏற்றினாப்லையா, அதுதான் மனித நேயம். நாங்கள் செஞ்சோம். விடுதலை சிறுத்தை தலைவர் எழுச்சி தமிழர் தான் தமிழ்நாட்டிலே, அவன் எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் தமிழ்நாட்டுக்காரன்டா, அவனுக்கு விளக்கு ஏற்றணும்டா, ஒரு வீர வணக்கம் செலுத்தணும் விடுதலை சிறுத்தை. நாங்களே தான் காசு கொடுத்துருக்குறோம். நாங்கள் காசு கொடுக்குறது வந்து தொண்டைங்கன்னு பார்த்து கொடுக்கல. ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு உயிர் போச்சுரா, அறிவில்லாமல் செத்து போன வீர வணக்கம் செலுத்திருக்கிறேன். நீ என்ன செஞ்சுருக்கணும், நீ ஒத்துக்கிறணும்ல. ஆமாம் நான் செஞ்சது தப்பு தான் ஒத்துக்கிட்டு நீ அதுக்கான வழிகளை தேடணும்ல. அதை விட்டுவிட்டு இல்லைன்னு அடிச்சு கொடுத்தேன்னா அவன் வந்தேன் போகிறான். யாரை பார்க்க வந்தேன், ஸ்டாலினை பார்க்க வந்தானால, எங்கள் திருமாவளவன் எங்கள் தலைவரை பார்க்க வந்தானே, யாரை பார்க்க வந்தேன், உன்னை பார்க்க தானே வந்தேன், உன் தொண்டை தானே. ஒரு பெண் உன்னை நம்பி சொல்லுது, என் பிள்ளை செத்தாலும் செத்துட்டு போது உன்னை தானே பார்க்கணும்னா அவ்வளவுக்கு நீங்கள் போதையை போட்டு உருவாக்கியிருக்கிறீங்க. குடிச்சாதே போதை, உன்னை பார்த்தாலே போதை ஏறும் பொறுக்கு.
நடிகைகளை பார்த்தாலும் போதையாக இருக்கேன் தமிழ்நாட்டில். அப்படி இருக்கிற இந்த ரசிகர் கூட்டத்தை நீ காப்பாற்றிருக்கணும்ல. என்னதான் இருக்கட்டும்ங்க, நீ உயிர் போச்சுங்க. நீ இந்த உயிர் நம்ம தமிழர்கள் பண்பாட்டில் ஒருத்தன் செத்து போனான்னா அவன் வந்து ஓராண்டுகளுக்கு எந்த விழாவும் எடுக்க மாட்டாங்க. பொங்கல் விழாவோ இல்லை கிறிஸ்மஸோ இல்லை எதுவுமே எடுக்க மாட்டாங்க. ஓராண்டுக்கு அமைதியாக இருப்பாங்க. உன் பொழப்பு வந்து சினிமா பொழப்புன்றக்க நீ என்ன ஒரு 3 மாதத்துலேயே இப்போ டான்ஸை போட்டியா போடலையா? அப்போ நீ யார்? நீ ஒரு சினிமா கூத்தாடின்றது மக்களுக்கு தெரியும், ரைட்டா? இப்போ நீ அங்கே போய் மாட்டிக்கிட்ட. யார்கிட்ட மாட்டிக்கிட்ட? அமித்ஷாட்ட மாட்டிக்கிட்ட. அங்கே மாட்டினது கூட நாட்டு நலனுக்காக இல்லை. டே அமித்ஷா வந்து ஒரு சங்கி பையடா, சங்கி கட்சிடா அப்படின்னு நாங்கள் எதுக்குறோம். ஆனால் உனக்கு என்ன பிரச்சனைனா முதல்வர் சீட்டு நேர வேணும். நம்ம தனியாக இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம். பக்கத்தில் இருக்கிற அமித்ஷாவா ஆதவ அர்ஜுன் போட்டு விட்டுருவே அடுத்த முதல்வர். பாஜக கூட கூட்டணி வச்சா கரூர் சம்பவம் முடிச்சிருவீங்க. அப்போ இல்லை, அங்கே கூட்டணி வச்சா அவங்கள வந்து இவர் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை. குற்றவாளிகள் யார் என்றால் தமிழகத்தில் இருக்கிற அந்த போலீஸ் அதிகாரிகள். அப்படின்னு அவங்களுக்கு என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு, தெரியுமா தெரியாதா? டேவிட்சன் ஆசீர்வாதம் எல்லாருமே வந்து அப்படியே மாற்றிடுவாங்க. இங்கே பாருங்க, நான் சொல்கிறேங்க, நேரடியாக வழக்கு மேலே போட சொல்லுங்கள் சிபிஐ. நானும் விளக்கம் கொடுக்குறேங்க. ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடத்தினாங்க, அது கடத்தினாங்க, இது கடத்தினாங்க, போதைப் பொருள் கடத்தினாங்கன்னு போன பார்லமெண்ட் தேர்தலுக்கு பிடிச்சாங்கல்ல. இப்போ அவங்க சொல்லிட்டாங்க, சாரி பிரதர், தெரியாமல் செஞ்சிருந்தேன், உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றான். இது மாதிரி பல வழக்குகள் சிபிஐயில் போன எந்த வழக்குக்குமே தீர்வு கிடைத்ததில்லை. அது எல்லாமே அரசியல் பழிவாங்குதல் என்றது பழைய காலகட்டம், காங்கிரஸ் காலகட்டத்தில். இப்போ வந்து அரசியல் பழிவாங்கலாம் இல்லை, அரசியலை இழுத்து பிடிக்கிறதுக்கு, அவனை வந்து அடிபணிய வைப்பதற்கு, அதுக்காக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளை ஒருவேளை நான் விஜயை பாராட்டுறேன். இதெல்லாம் ஒரு பக்கத்து இருந்தாலும் கூட சங்கத்தம் எந்த இடத்துல விஜய் என்ன பாராட்டுறோம்னா, சங்கிப்பயல்களுக்கு தெரிஞ்சிருந்தும் கூட இந்த சங்கிப்பயலுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் என்ன வேணுமாலும் செய்வான்னு தெரிஞ்சிருந்தும் கூட தைரியமாக நிற்கிற பாரு. அது வந்து நல்லதோ கெட்டதோ அதை நான் பாராட்டுறேன். நான் அவ்வளவு பேசினாலும் கூட நான் யதார்த்தத்தை பேசுகிறாலும் உண்மையை பேசுகிறாலும் எங்கள் தலைவர் எங்களை வளர்த்துருக்கிறாரு. இந்த வகையில் வந்து நீ உண்மையிலேயே நின்று ஒருவேளை இவங்களை எதிர்த்து நீ என்னை என்ன பண்ணாலும் சரி, என்னை சிறைச்சாலையில் போட்டாலும் சரி, நான் உண்மையின் பக்கம்தான் நிற்பேன், நான் வரமாட்டேன்னா உன் கூட்டணி வந்தேன்னா நீ லீடராகிடலாம். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீ எதிர்த்து உள்ளுவியா? அதெல்லாம் அங்கேயே அழுதுட்டாப்லையா? நீங்கள் வேறு போகும்போது இப்படி மகிழ்ச்சியாக போனார், கருப்பு சட்டை கருப்பு பேண்ட் மாட்டி, அங்கே உள்ளே போனால் கருப்பு சட்டை கருப்பு பேண்ட் மாட்டி வந்துருக்கிறியா? இரு உன்னை வந்து நான் வந்து நீ அது என்ன கலரு, காவி கலர் போட வைக்கிறேன் பாருன்னு இருக்காங்க. நான் உள்ள உட்காந்துருந்த முறை காவி கலர் பார்ட்டி தானா? இவருக்கு பயந்து போயிட்டாரான். டே நம்ம சிபிஐ ஆஃபீஸுக்கு போயிருக்கோமா இல்லை எங்கேயும் பிஜேபி மீட்டிங் போயிருக்கோமான்னு பயந்து போயிட்டாப்ல. எல்லாம் ஒரே மனமனன்னு விளக்குகள் அதுவும் போட்டு ஒரு இறை பக்தியோடு இருந்திருக்குது, ரைட்டா? அதிலே பாதி மிரண்டு போயிட்டாப்ல. எனக்கு கிடைச்ச செய்தி பிரதர் எல்லாம் கிடைச்சிருச்சான். இப்போ வந்துட்டு டைம் கொடுத்துருக்குறாங்க. 19 போய் இவர் வந்து கையெழுத்த போட்டார்னா நல்லா எழுதி வச்சுக்கிறீங்க. 19 அப்படியே சொல்ல, விஜய் மேல் எந்த குற்றமும் இல்லை, விஜய் வந்து இப்படி செஞ்சது இந்த தமிழ்நாடு போலீஸ் தான் அப்படின்னு அவங்கள தூக்கி அவங்க மேலே வழக்க போட்டுவிட்டு இவரை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவார்? இவர் ஒரு 10 நாள் அப்படியே அமைதியாக இருப்பார், 15 நாள் அமைதியாக இருப்பார். அப்புறம் எப்படி வேணை கொடுங்கறான்னு கேட்பார். ஏன்னா இப்போ வேணை பிடிங்கி வச்சுட்டாங்க. அது வேணா அது என்ன பெரிய பஸ்ஸை பிடிங்கி வச்சுட்டாங்க. அந்த பஸ்ஸை கொடுங்கன்னு பஸ்ஸை வாங்குவார். பஸ்ஸு இப்போ எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்குல? கரூரில் தான் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, சிபிஐ கண்ட்ரோலில் இருக்குது. அந்த பஸ்ஸை வாங்கிக்கிட்டு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டு அப்படியே பிஜேபியோடு இணைஞ்சிருவார். எழுதி வச்சுக்கோங்க வெள்ளை பேப்பரில். இணையவில்லை என்றால் சிறைச்சாலைக்கு போய் வந்து நேர்மையாக மக்களுக்கு உழைத்தாருன்னா தலைவராகலாம். அதையும் நான் சொல்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். வர நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த விஜய் என்ன செய்ய போகிறாரு, இல்லை 3 மாதம் எலெக்ஷனுக்குள்ளே பாஜக கூட தான் போகிறாரு. நீங்கள் சொல்ல கருத்து கணிப்புப்படி பாஜக கூட போகிறாரா இல்லை தனித்த காங்கிரஸ் கூட போகிறாரா பொறுத்து? இல்லை பிரதர், எனக்கு கிடைச்ச செய்தி பிரதர் 100க்கு 100. அவர் நல்லா கேட்டுங்க. அவருடைய மனநிலை இல்லை தெரியாமல் நான் பேசலை. அவரை நம்ம ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறோம், அவருடைய அரசியலை வாட்ச் பண்ணுறோம். அவர் வந்து ஒரு நடிகராக நீ உச்ச அதிகாரத்துக்கு வந்துட்டார். 300 கோடி 400 கோடின்றாங்க. 300 கோடிலாம் பத்தாதுப்பா. நமக்கு ஒரு 3000 கோடி 3000 லட்சம் கோடிகள் வரணும். 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி வரணும்னா அதுக்கு ஏற்ற ஒரே இடம் வந்து அரசியல். அப்போ அரசியலில் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து எங்கே போகணும்? சின்னாண்டிலாம் போகக்கூடாது, நேர முதல்வருக்கு தான் போகணும். அப்போ நம்மளை முதல்வர் எவன் ஏற்றுக்குருவேன்? காங்கிரஸ் ஏற்றுக்கிறோன்னு ஏற்றுக்கிற மாட்டானா? இல்லை காங்கிரஸ் எவனா கேட்பானா? நான் சொல்ல இப்போ காங்கிரஸ் வந்து நான் தான்டா அப்படின்னு கேட்பான். ஓ சூப்பர், நீ தானே நமக்கு சரியான ஆள் அப்போ. ஆனால் நீங்கள் பிஜேபியில் போனால் பிஜேபிக்காரன் வந்து உன்னை முதல்வராக்க மாட்டான்ல. அதான் நான் இருக்க சிக்கல். நான் சொல்கிறது ஃபேக்ட் பிரதர், உண்மையை உடச்சி சொல்கிறேன் நான், சரிங்களா? இன்று இளைஞர்கள் அரசியல்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பிஜேபி எதுக்குறோம்னா வேற ஒன்றுமே இல்லை, இப்போ சங்கி பயலுக்கு இங்கே தேவையில்லைன்னு நாங்கள் எதுக்குறோம். இப்போ எங்கள் தலைவரே நாளைக்கு வந்து பரவாயில்லப்பா அமித்ஷா நல்லதாப்பா நாட்டுக்கு செய்கிறாரு பரவாயில்லப்பா அப்படின்னு சொன்னால் அடுத்த முதல்வர் திருமா அப்படின்னு சொல்லலாம். என் பேரை மாற்றுங்க. சிபிஐ வழக்கு வந்து சாதகமாக இருக்கா தாவேக்காவுக்கு இல்லை பாதகமாக அமைதான்னு சொல்லிட்டு பொறுத்தது பார்ப்போம் சார். தேங்க்ஸ் சார். நன்றி, வணக்கம். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise.